என்னண்ணே? அட வாங்க தம்பி வாங்க. என்ன இந்த பக்கம் உங்களை ஆளே பார்க்க முடியாது, இப்ப திடீர்னு வந்திருக்கீங்களே? ஒண்ணும் இல்ல, ரொம்ப தாகமா இருந்துச்சு, அதான் சோடா குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். சோடா வச்சிருக்கீங்க? சோடா என்ன தம்பி, கலர் இருக்கு, ஐஸ் இருக்கு, போட்டு தாரேன், சாப்பிடுங்க. தம்பி சாப்பிடு சாப்பிடு. அண்ணா இது இங்கேயே இருக்கட்டும், இந்த வந்துடுறேன். இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். ஏனே துணி துவைக்கிற சோப்பு இருக்கா? சோப்பா இருக்குப்பா, கொடுங்க. தாரே தாரே தாரே. ஒண்ணும் அவசரம் இல்ல, மொள்ளமா தேடுங்க. சரிப்பா சரிப்பா சரி. இந்தாமா சோப்பு. வரேன். அம்மா அந்த கிளாஸ் எடுத்து கொடுத்துட்டு போமா. அண்ணே யார்கிட்டயும் சொல்லிராதீங்க. ஏமா சொல்ல போறேன்? என் தங்கச்சினா எனக்கு உசுறு, அவ வாழ்க்கை பாழா போச்சு. என்ன முத்தையா, என்னத்துக்கு அழுவுற நீ? இப்போ ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, உன் தங்கச்சிய நான் கட்டிக்கிறேன். இல்ல மாப்பிள்ள, கல்யாணம் ஆனவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணா கேவலமா பேச மாட்டாங்க? கல்யாணம் ஆனா போதுமா, வச்சு வாழ வேணாமா? சாந்தி முகூர்த்தமே முடியாத போது ஒரு பொண்ணு தனியா வாழலாமா? இல்ல மாப்பிள்ள, ஊரு ஒரு மாதிரி பேச பொல்லாத ஊரு. இன்னைக்கு 1000 பேசுவான், நாளைக்கு எல்லாம் மறந்துடுவான். நான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டு இந்த ஊர்லயா வாழ போறேன்? மாப்பிள்ள, செண்பகத்துக்கு சம்மதிக்க மாட்டா, எங்க அப்பா அம்மாவும் சம்மதிக்க மாட்டாங்க. நீ நியாயத்தை எடுத்து சொல்லு. அடி மேல அடி அடிச்சா அம்மி என்ன நகரும். நீ சும்மாரு, சமயம் பார்த்து காரியத்தை முடிச்சிடுற. என்னங்க இது அநியாயம்? கல்யாணம் ஆன பொண்ணுக்கு மறுபடியும் கல்யாணமா? என்னடி பண்ண சொல்ற? எனக்கு இன்னும் பிடிக்கல, ஆனா முத்தையனா ஒரே பிடிவாதமா இருக்கானே. இதுக்கு செண்பகம் நிச்சயமா ஒத்துக்க மாட்டா. இதையும் அவங்கிட்ட சொன்னனே, அதுக்கு அவன் சொல்றான், முதல்ல நடந்தது கல்யாணமா, வெறும் தாலி மட்டும் தானே கட்டினா, மத்ததெல்லாம் நடக்கலையேங்க. சொல்றதும் ஒரு விதத்துல நியாயமா தானே இருக்கு. ஏங்க இது ஊர் ஏத்துக்குமா? காரி துப்புவாங்களே. அதுக்காக காலம் பூரா கண்ணி கழியாம வாழாவட்டியா தான் இருக்கணுமா? அங்கராஜுக்கு நிச்சயமா வேற இடத்துல கல்யாணம் நடக்கும். அப்ப அவனுக்கு ஒரு நியாயம், நம்ம பொண்ணுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு அவன் கேட்கிறான். எனக்கு பதில் சொல்ல தெரியல, எல்லாம் என் தலையெழுத்து. இவ்வளவு நாளா நாங்க தலை குனிஞ்சது பத்தாதா? இன்னும் அவமானம் பண்ணுமா? வாழா வெட்டியா மூலையில இருந்த உனக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்காக நாயா அலைஞ்சு மாப்பிள்ளை வீட்டுக்கார காலில் விழுந்து கெஞ்சி நாளைக்கு முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். நீ என்னடா அந்த கையால ஆகிறவனை போய் பார்த்துட்டு வந்திருக்க. செண்பகம், இந்த பர்மா, நீயா ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்ட, அது சரியா அமையல. இனி இந்த அண்ணன் அமைச்சு கொடுக்கறதாமா உனக்கு வாழ்க்கை. அண்ணே, நான் வாழ்ந்த அவரோட தான் வாழ்வேன். என் உயிருக்கு வரைக்கும் இந்த கல்யாணம் ஒரு நாள் நடக்காது. நடக்காதா? நடத்தி காட்டண்டி, போய் உள்ள. நம்ம பரம்பரையிலேயே நடக்காத கேவலம் நடக்க போகுதுங்க. கல்யாணம் ஆன பொண்ணுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க ஒரு முடிவும் பண்ணாம இருந்தா எப்படிங்க? ஐயோ, இந்த கல்யாணம் மட்டும் நடந்தது, நம்ம பையன் தக்கராசு உயிரோட இருக்க மாட்டாங்க. அப்புறம் நானும் உயிரோட இருக்க மாட்டேன். வலது காலை எடுத்து வச்சு வந்த மருமகளை துரத்துல பாவம் தாங்க இப்ப நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். என்னடா இது,
கட்டின நாள்ல இருந்து ஒரு வார்த்தை ஏத்து பேசாதவோ இன்னைக்கு பேசுறாளேன்னு பாக்குறீங்களா? நான் பேசலீங்க, என் பெத்த வயிறு என்ன அப்படி பேச வைக்குது. உங்க தங்கச்சி குடும்பத்தை பழி வாங்கறதா நினைச்சிட்டு உங்க குடும்பத்தையே அழிச்சிட்டீங்களே. ஊர் உலகத்துல சம்பாரிச்சு சேர்த்து வைக்கிறது எதுக்குங்க? தன்னோட பிள்ளைங்க எதிர்காலத்துல கஷ்டப்படாம இருக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா நீங்க வாழ வேண்டிய உங்க பிள்ளைய வாழ விடாம பண்ணிட்டீங்களே. உங்களை கட்டிக்கிட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன்? இது வரைக்கும் அன்பா ஒரு வார்த்தை பேசிருப்பீங்களா? அடிமையா ஒரு சமயக்காரியா தான் என்ன மதிச்சீங்க. ஏங்க, உங்களுக்கு அன்புனா என்னன்னு தெரியாதா? பாசனா என்னன்னு புரியாதா? நீங்கள் ஒரு மனுஷன் தானா? இந்த பாருங்க, பெண் பாவம் ரொம்ப பொல்லாதுங்க. இப்ப தலை குனிஞ்சு என்னங்க பண்றது? ஆண்டவா, நீதாப்பா என் குடும்பத்தை காப்பாத்தணும். என்னங்க, நம்ம புள்ள தங்கராசு உங்க தங்கச்சி வீட்டுல போய் தகராறு எல்லாம் பண்றானா? அடித்தடி எல்லாம் நடக்குதா? சீக்கிரமா போங்க. எனக்கு பேசாம இருக்கீங்க? ஐயோ, என் புள்ள தனியா போயிருக்கானமே, சீக்கிரமா போய் காப்பாத்துங்க. செண்பகம் அந்த ரூம்ல இருக்கா? சீக்கிரமா கூப்பிட்டு போ தம்பி. அம்மா, அம்மா, கதவை தர, கதவை தரமா, அம்மா, கதவை தரமா, அம்மா, கதவை தர. உங்க தங்கச்சி தங்கராசு கொல்ல பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. என்னையா, என்ன, எதுக்கு வந்திருக்கீங்க? வேடிக்கை பார்க்கவா? நான் பஞ்சாயத்தை மதிக்காம சொன்னீங்கல்ல, இப்ப என்னாச்சு? என்னையாச்சு? அத்தை விட்டவங்க சேரக்கூடாது நீங்க தானே சொன்னீங்க. என்ன அடிச்சு போட்டு வீடு புகுந்து என் தங்கச்சியை தூக்கி போயிருக்கானே, அதுக்கு என்னையா சொல்றீங்க? இப்ப என்னையா உங்க ஊர் பஞ்சாயத்து? என்னையா கட்டுப்பாடு? இது வரைக்கும் இந்த ஊர்ல இது மாதிரி நடந்ததே கிடையாது. ரொம்ப வரமே மீறி போச்சு. இதை இப்படியே விட்டோம்னா அப்புறம் பஞ்சாயத்தை யாருமே மதிக்க மாட்டாங்க. வாங்க, எல்லாரும் போய் பிடிக்கலாம். அவங்கள பிடிக்க மாட்டேங்க, இங்கே நில்லுங்க. வாங்க. யாரும் மேல வராதீங்க. மீறி வந்தீங்க, நாங்க 2 பேரும் கீழே குதிச்சிருவோம். ஏன்பா, எங்களை என்ன மிரட்டுறீங்களா? மரியாதை கீழே இறங்கி வந்துருங்க. எங்களை என்ன கிள்ளிக்கரை நினைச்சிட்டீங்களா? ஐயா, உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறோம். எங்க 2 பேத்தையும் வாழ விடுங்க. நாங்க கண்காணாத இடத்துக்கு போய் பொழைச்சுக்கிறோம். உங்க பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம். கீழே இறங்கி வாங்க, பேசி முடிவு எடுப்போம். நாங்க வரமாட்டோம். எங்களை நீங்க வாழ விட மாட்டீங்க. உங்களுக்கு இந்த ஊரு பஞ்சாயத்து கட்டுப்பாடு இதுதான் முக்கியம் சொல்லுவீங்க. இவங்களை இப்படி கூப்பிட்டா வரமாட்டாங்க. வாங்க போய் பிடிப்போம். வேணாண்டா, அவங்க அந்த பக்கம் குதிச்சுட்டு நம்ம என்னடா பண்றது? சும்மா இருமா, சாக போறோம் சொல்ல மாட்டான். சும்மா பயமுறுத்துறான். சொல்றது கேளுடா. வேணாம் முத்தையா, எங்க சாவுக்கு நீ காரணமாயிராத. இன்னும் ஒரு அடி மேல எடுத்து வச்சாலும் எங்களை பணமாத்தான் நீ பாப்ப. தங்கராஜு, உள்ளைக்கு உடம்புக்கு சரியில்லை போல இருக்கப்பா. பிடிவாதம் பிடிக்காம செண்பகத்தை மெல்ல கீழே கொண்டு வா. தலைவரையா, செண்பகத்துக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, அவளுக்கு 3 மாசம் முழுகாம இருக்கா. அதான் இந்த வாந்தி. தலைவரையா, கல்யாணம் நடந்தும் சாந்திகளில பிரிஞ்சு வாழ்றாங்க. அப்புறம் அந்த பொண்ணு கற்பம்னா எப்படி? நான் சொல்றேன். ஜோசியர் குறிச்சு கொடுத்த நாளுன்னு இவர் போய் சொன்ன அதே நாள்ல என் வீட்டுல இவங்க 2 பேருக்கும் முதல் இரவு நடந்துச்சு. என்னையா அது அக்கிரமா இருக்கு? இது கள்ளத்தொடர்பு இல்லையா? இத கேளுங்கய்யா, விடப்படாது. என்னையா அது மானங்கட்டத்தனமா இருக்கு? இந்த 2 குடும்பத்தையுமே ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க வேண்டும். ஆமா. எவன்டா? யாரா மானம் கட்டவன்? எங்க 2 குடும்பத்தை பத்தி பேசுற தகுதி இங்க எவனுக்கவே கிடையாதுடா. என் மக எவனுக்கோ முந்தி விரிக்கலடா. கட்னவன் கருவத்தாண்டா சுமந்து நிக்கிறா. ஏண்டா,
ஊர் ரெண்டு வட்டா கூத்தாடி கொண்டாட்டங்கிற மாதிரி எங்க ரெண்டு குடும்பம் பகைப்பட்டு நிக்கிறதுக்காக எவன் எதை வேணாலும் பேசிடுறா. அவ யாரா? என் தங்கச்சி மக, என் மகனோட பொண்டாட்டி. நாங்களா மானங்கட்ட குடும்பம். இனிமே எவனாவது பேசுனீங்க ஊரைய கொளுத்தி விடுங்க. அவங்கள அத்து விட்டாச்சு. பஞ்சாயத்து சட்டப்படி இது குத்தம் தான். இதெல்லாம் கூட அன்னைக்கே சொல்லல. என்னையா பஞ்சாயத்து? பொல்லாத பஞ்சாயத்து. அன்னைக்கு மருமக தலை வெட்டினாலும் சரி தாலி விட்டு கழட்டி தர மாட்டேன்னு சொன்னால அன்னைக்கு பார்த்து உறைஞ்சு போய் நின்னீங்கல்ல. அப்பங்கேயே உங்க சட்டமும் திட்டமும் பெரிய பஞ்சாயத்து. உங்க பஞ்சாயத்து பெருமைக்காக எங்க குல பெருமை குடும்பத்து பெருமை இழக்க நாங்க தயாரா இல்லையா? மச்சா, நீங்க போய் நம்ம பசங்களை கூட்டு வாங்க. அவனுக்கு தள்ளி வச்சா தள்ளி வச்சுட்டு போட்டு என்னமோ இந்த ஊர்ல உலகம் நினைச்சிட்டு இருக்கானுங்க. என்ன சொல்றீங்க? மச்சான் பேச்சுக்கு மறு பேச்சு இல்ல. ஐயா, மாமனும் மச்சானும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஊரே வேண்டாம்னு சொல்றீங்களா? என்னயா விட்டா ஆளுகாலு பேசிக்கிட்டே போறீங்க? உங்கள எவன் யோக்கியமோ அவங்கள கை நீட்டி குத்தம் சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். யோ, இனிமே எவனாவது பேசுனீங்க உங்க வண்டவாளம் எல்லாம் அந்த இதுல ஏத்திடுவோம். எதுல? தண்டவாளத்துல ஏத்திடுவோம். ஓலிக்கறி கருவாட்டு குழம்பு எடுத்து விடவா? இப்ப நாங்க என்னையா சொல்லிட்டோம்? முதல்ல இருந்தே உங்க ரெண்டு குடும்பமும் ஒத்துமையா இருக்கணும்னு பாடுபட்டதே நாங்க தானையா. நீங்க ஒத்துமையா இருந்தா எங்களை விட சந்தோஷப்படுறவங்க யாரா இருக்க முடியும்? சரிங்க தலைவரையா, தீர்ப்பு சொல்லுங்க. இது மாதிரி வயித்துல குழந்தை உண்டாயிட்டா அது குத்தமா? அதுக்கு என்ன தண்டனைங்கிறது நம்ம ஊரு பஞ்சாயத்துல இதுவரைக்கும் வழக்கம் இல்லாத ஒரு காரியம். அதனால செண்பகத்தோட வயித்துல வளர்ற குழந்தையோட எதிர்காலத்துக்காக செண்பகம் தங்கராஜி சோடிய மன்னிச்சிடலாம்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? அப்படியே செய்யுங்க. தங்கராஜு, என் மருமாவ பத்திரமா பாத்திரை கூட்டிட்டு வா. பாத்திரா என்ன மன்னிச்சிருங்க மாப்ள. தங்கச்சி மேல இந்த பாசத்தினால நான் கண்மூடித்தனமா நடந்துகிட்டேன். பரவாயில்ல, இப்பவாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே எனக்கு போதும். அன்னைக்கு யார் வீட்லயே வச்சு தானே கட்டில் மேல பூ போட்டு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நாள் நல்லா இருக்குது. நம்ம வீட்லயே கட்டில் மேல பூ போட்டு என்ன ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவீங்கல்ல. இப்ப கூத்தாடிங்களால தான் ஊரே ஒன்னா சேர்ந்து இருக்குது. இவங்க சொன்னதே நானும் சொல்றேன்.